வயநாட்டில் இருக்கும் 25 ஏக்கரில் எண்ணூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். பழங்குடி மக்கள் வந்து எப்படி அவங்களோட ஹட்டு, எப்படிலாம் அவங்களோட கலாச்சாரம் இருக்குங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஸ்டே பண்ண வீட்டை வந்து இந்த வைக்கப்புல்ல செஞ்ச ஒரு கூரையை வந்து வேவி இருக்காங்க. கதவு பாருங்க, இதெல்லாம் வந்து மூங்கில செஞ்சிருக்காங்க. சும்மா சிலு 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 காத்து அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் அவங்க செய்யக்கூடிய பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெயின் மேக்கர். இது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டாமா இவங்களை சப்போர்ட் பண்ற விதமா இது ரெண்டுத்தையும் நான் வாங்கியிருக்கேன். மூங்கில செஞ்ச ஐட்டம்ஸ், பெயிண்டிங்ஸ்லாம் வச்சிருக்காங்க. மலபார் டாம்ரன் ராகிப்பொடி உண்டு. ஓ, காரமனும் காஃபி மிக்ஸ்டு. பட் திஸ் இஸ் லாக்ட். ஸோ ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் Y3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். இது கேரளாவில் இருக்கு, வயநாட்டில் இருக்கும். இங்கே வந்து நமக்கு பக்கத்தில் எண்ணூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. 25 ஏக்கரில் பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸில் ட்ரைப்ஸ் லோக்கலில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வந்து எப்படி அவங்களோட ஹட்டு, எப்படிலாம் அவங்களோட கலாச்சாரம் இருக்குங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடங்கின ஒரு இடம் தான் எண்ணூர். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து போக போகிறோம். பிஃபோர் தட் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டேட்டாபேஸ் ரகு ப்ரோ இருக்கார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேரளா ஸ்பான்சரு. ஸோ அதனால் என்னை கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக வந்து நீட்டாக எல்லா இடத்தையும் காமிச்சிட்ருக்காரு. இவர் ஆக்சுவலி ஒரு ட்ரிப்புக்காக வந்தார். நான் வந்து ஒரு சில் அவுட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி வந்தேன். ஐயா, அந்த வயநாடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய டைம் வந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு என்னை விட இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் வயநாடு அப்படின்னா ஏதோ ஒரு ஏரியா இருக்கும் வயநாடுன்னு அப்படின்னு வச்சேன். ஸோ வயநாடு அப்படிங்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸ் இருக்குது. பத்தேரியா இருக்கட்டும், கல்பேட்டா, வைத்திரி, ஸோ வைத்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏரியா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதை சுற்றி வந்து நிறைய இடங்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. இந்த பூக்கோடா லேக்குன்னு சொல்லுவாங்க, நல்ல பிளேஸு. அந்த ஏரியாலாம் இங்கே தான் வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணூரில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் வில்லேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாழ்ந்த மக்களோட அவங்க வாழ்வியலை வந்து சொல்கிற மாதிரி ஒரு நிறைய இருக்குது. அது நம்ம நேராக போய் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வயநாடு வந்து நம்ம வர வேண்டிய ஒரு சூப்பரான இடம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். போகலாமா? போகலாம் ப்ரோ. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து வந்துட்டோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவல் பண்ணி வந்து உள்ளுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் வெஹிக்கிள்ஸ், நம்ம வரக்கூடிய எந்த வெஹிக்கிளுமே வந்து இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. கூகுள் மேப் லொக்கேஷன் போட்டிங்கனாலே நீட்டாக உங்களுக்கு கொண்டு வந்துடும். கொண்டு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிளை நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு ஜீப் இருக்குது. ஐயா, அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளவு? 80 ரூபா ஒருத்தருக்கு, 50 ரூபா என்ட்ரி, 30 ரூபா அப் அண்ட் டவுன் ஜீப் இருக்கு வந்து போட்டு. ஓ, ஸோ 80 ரூபா வந்து வாங்குறாங்களாமா. இந்த அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்பில் வந்து வர்றதும் ஆயிடுச்சு. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உள்ளே நுழைஞ்சிட்டோம். இங்கேருந்து தான் அந்த ட்ரைபல் வில்லேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து உள்ளே வந்து நின்று பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஊட்டிலாம் போயிருப்பீங்களே, ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் சொல்லுவாங்க. அந்த மலை மேலெல்லாம் ஏறி போனீங்கன்னா மலையாக ஒரு குண்டு தானே இருக்கும். ஆனால் இதையே வந்து இவங்க ஒரு ஆக்டிவிட்டியாக மாற்றிருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா அதுக்கு ஒரு பாத்வே மாதிரி போட்டு, ஒரு ஷெட்டு போட்டு, உள்ளே நுழையும் போது உங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்குது. அப்படியே உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன படிக்கட்டு வச்சு எவ்வளோ ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எப்படி மாற்றிருக்காங்கிறத வந்து பாருங்களேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் என்னடா நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது எனக்கு. உள்ளே வந்துட்டோம், ஆனால் வெயில் போட்டு பட்டையை கிளப்புது, காற்று சிலு 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 சிலுன்னு அடிக்குதுங்க. ஐஸ்கிரீம் வாங்கலான்னு பார்த்தோம், கையில் காசெல்லாம் நாங்கள் இதில் வச்சுட்டு வந்துட்டோம். நீங்கள் மேலே வரும்போது கேஷ் கேரி பண்ணிட்டு வாங்க. யூபிஐ பேமெண்ட்லாம் இங்கே வந்து கிடையாது. உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அப்படியே மேலே போகலாம். என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு அப்படியே சொல்கிறோம். ஸோ கைஸ், நம்ம அங்கேருந்து ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய ஷெட் போட் கொடுத்துருக்காங்க. நிறைய சேர்ஸ் இருக்குது. இதை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஊட்டியில் வந்து பைக்கார லேக்குன்னு ஒரு லேக் இருக்குது. நீங்கள் உள்ளே நுழையும் போது சில கடைகள்லாம் வரும். அதை விட்டுட்டிங்கன்னா ஏறி இறங்கி ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் அந்த லேக்கை பார்த்துட்டு மறுபடியும் அங்கேருந்து வர முடியும். அஃப்கோர்ஸ் லேக்கு கிட்ட வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் மாதிரி எல்லா சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஆனால் அந்த போகிற இடத்துல வந்து ஒரு ஷெல்டர் மாதிரி ஒன்று கூட கிடையாது. உட்காரணும்னு ஒரு ரெஸ்ட் எடுக்க கூட ஒரு இடம் கிடையாது. பட் ஆனால் இது ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே இந்த மாதிரி ஒரு இடம் வந்து வருது. இது மாதிரி தான் தொடர்ந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் வரக்கூடிய பெரியவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டே பண்ணிவிட்டு நீ போப்பா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வரேங்கிற மாதிரி சொல்லி கூட வரலாம். அது ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்குது. உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் நான். கொஞ்சம்
தூரம் நடந்து வந்தோம்னா மறுபடியும் ஒரு இளநீ கடை. இந்த இளநீ கடை தாண்டினதுக்கப்புறம் ஜூஸ் கடை. இந்த ஜூஸ் கடை தாண்டினதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவுட்லெட் அங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே எப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க செய்யக்கூடிய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னா வாங்கிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலாம் தொங்கிடுவோம்ல, நம்ம உடனில் செஞ்ச ஒரு விஷயம் கூட இருக்குங்க இந்த இடத்துல. அந்த மாதிரி வந்து எல்லா பொருட்களும் இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ இது என்னன்னா பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர் அது கூட இருக்குது. அது டர்மரிக் பவுடர் இருக்குது, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேன். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் மேக்கர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்க, ரெயின் மேக்கர். இதோட ப்ரைஸ் வந்து 1400 rupees. இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இது எடுக்கிறோம் இல்லையா, இது அப்படியே ஸ்லோவாக இந்த பண்ணோன்னா சவுண்ட் வருது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாமா இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. 1400 rupeesங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. வாவ், நல்லா இருக்கு. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்ததோட மட்டும் இல்லாமல் இவங்கள சப்போர்ட் பண்ணுற விதமாக இது ரெண்டுத்தையும் நான் வாங்கியிருக்கேங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலவு இருக்குல்ல, நம்ம வீட்டுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணுறதுக்காக தொங்க விடுறது. இதில் அந்த கிளி மாதிரி இருக்குது, இது மாதிரி இந்த குஞ்சம் மாதிரி கொடுத்து அழகாக இருக்குது. கீழே இந்த சவுண்ட் வந்து இந்த மணி கூட கொடுத்துருக்காங்க. 2 வாங்கியிருக்கோம். ஒன்னோட ரேட்டு வந்து 242 ரூபா. ஸோ ரெண்டோட ரேட் எவ்வளோங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வீட்டில் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சவுண்ட் வருது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வந்து அந்த மாதிரி சவுண்ட் வருது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதனால் அதை வந்து வாங்கிட்டு கூட வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வீடுகள் மாதிரி இருக்குது. இங்கேயும் ட்ரைப்ஸோட மார்க்கெட் இருக்குது. என்னங்கிறத உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். சித்ரமாலா முரல் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்னா மூங்கிலில் செஞ்ச ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அழகழகாக பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. இது என்னன்னு தெரியல, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. தோசை கரண்டி இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த முடி இது பண்ணுறது. வரீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுன்னா இந்த இடத்த நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோர் மிளகா, இது என்ன மிளகானே தெரியல, மலபார் டாம்ரன், இது ஏலக்காய் இருக்குங்க. அப்புறமேட்டு இது பாகக்காய்ன்னு நினைக்கிறேன். மில்லட்ஸ் இருக்குங்க பாருங்க, மில்லட்ஸ் இருக்குது. அப்புறம் இது 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 எந்த பொடி, ராகி பொடி உண்டு, ரெட் ரைஸு. அதுக்கப்புறம் இங்கே எல்லா ஐட்டம்ஸ். இது இந்த இஞ்சி எங்கேருந்து வருது? இங்கே பண்றாங்களா? இது எவ்வளவு ரேட்டு? 1 kg 70 rupees. 1 kg 70. ஓகே. ஜிஞ்சர் பவுடர் இருக்கு பாருங்க, ஜிஞ்சர் பவுடர் இருக்கு, காடமன் பவுடர் இருக்கு. இது என்ன பண்ணுவாங்க? இது காடமன் பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? காடமன் காஃபி மிக்ஸ். ஓ, காடமனும் காஃபி மிக்ஸ்டு. ஓகே ஓகே ஃபைன். இது என்ன, வாட் இஸ் திஸ்? Coffee bean first stage processing, the second stage, third stage, fourth stage. ஓ. இங்க பாருங்க, உள்ள நுழைஞ்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்துல கேரளா பீப்புள்ஸ், அதாவது ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஸ்டே பண்ண வீட்டை வந்து அப்படியே ஒரு மாடல் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. மேல வந்து வெக்கைப்புல் இருக்குல்ல, அந்த வெக்கைப்புல்ல செஞ்ச ஒரு கூரையை வந்து வேவி இருக்காங்க. இப்படிதான் இருக்கு. ஜன்னலு, ஆளு, உள்ள நுழைஞ்ச ஒரு வீடு. யூபிஎஸ்ஸா இருக்குங்கய்யா. பாருங்க டோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா நல்லா உடன் டோர்ஸ். உடன் அந்த டோர்ஸுங்க நான் பாருங்க, அந்த ஜன்னல் உடன்ல செஞ்ச ஜன்னல். கதவு பாருங்க, இதெல்லாம் வந்து மூங்கில செஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க கதவு எப்படி இருக்குன்னு. என்ன வெயில் அடிச்சாலும் சும்மா சிலு 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 காத்து அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. வெயில் வந்து பட்டை கலப்பு தான். நான் அதோட ஹீட் வந்து எந்த இடத்துலையும் தெரியல. நுழைஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் சொல்றேன், காத்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒரு வீடு இருக்கு. இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்கு, முற்றம் மாதிரி இருக்கு.
பட் திஸ் இஸ் லாக். இங்கே பாருங்க கைஸ், இங்கே ஒரு வீடு இருக்கு. மேலே நல்லா சீலிங் லைட்ஸ்லாம் போட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக, அதாவது நைட் டைமில் வந்து அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா சூப்பராக இருக்குல்ல, எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்களே அந்த டைமில். வீடு எல்லாமே ஒரே மாதிரி சிமிலாரிட்டியாக தான் இருக்குது. என்ன கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இந்த மாதிரி முற்றம் இருக்குது, சிலதில் ஹால் இருக்குது. அதாவது அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து எல்லாமே சிமிலாரிட்டியாக தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா டோர்ஸ் அதே மாதிரி தானே இருக்குது, ஜன்னல், இந்த மேலே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸு எல்லாமே இப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் இப்படி உட்கார்ற மாதிரி இடம் இருக்குது. திண்ணைன்னு சொல்லலாம், இது திண்ணைன்னு சொல்ல முடியுமான்னு தெரியலையே, ஆனால் எனக்கு திண்ணைங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ கேஸ் ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுற்றி பார்த்துட்டோம். இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான், சின்ன ஒரு இடம் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டவே பண்ணும்ல, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் எல்லா எமோஷனல் பஸ்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளுறதுக்கு ஏதாவது ஒரு இடம் தேவைப்படுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த டூரிசம்ங்கிறது, தமிழ்நாடு ஃபுல்லாக டூரிசம்ங்கிறது, எல்லா இடத்துலையும் இந்த டூரிசம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து தேவைப்படுகிற ஒரு விஷயம். அதுவும் நம்ம பக்கத்தில் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள விஷயம் தான் நான் பேசிட்டு இருக்கேன். இது எப்படி இருந்துச்சு? அதாவது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்ட் சீசன் டைமில், இல்லைனா வந்து நம்ம அந்த நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி சமயம்லாம் வந்தோம்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப க்ரீனிஷாக, அந்த கோரப்பில்லு அதெல்லாம் பார்க்கறதுக்கே வேறு மாதிரி ஒரு வைப்பில் இருக்கும். இப்போ வந்து சம்மர் டைம்ன்றதுனால ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் வெயில் பொழந்துக்கிட்டுது, ஆனால் எங்களுக்கு வெயிலே தெரில, நல்ல கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்குது. ஸோ நல்லா இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வயநாடு வைத்திரி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான், நல்லா இருக்கும். நீங்க கடகடன்னு நடந்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துல முடிச்சிடலாம், 1 மணி நேரத்துல கூட முடிச்சிடலாம். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நின்று போகணும், போட்டோஸ் எடுக்கணும், பெரியவங்களோட அப்படியே வரணும். வர வழியில நிறைய ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டால்ஸ் இருக்கு, உள்ளூர்ல ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ ஒரு டாய்லெட்ஸ் இருக்கு, எல்லாமே கரெக்டா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி நான் கண்டிப்பா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் வித் ரகு ப்ரோ. நானு இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, வயநாடு போறக்கூடிய எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ப்ரோவோட இந்த வீடியோ பண்ணியிருந்தாங்க, அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, ஆக்டிவிட்டி இருக்கு, நம்ம கேரளா போனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.